ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். கடகம் ராசி. சோதனைகளை கடந்து சாதிக்கும் கடகராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு உங்களின் மன வலிமையும் தைரியமும் உங்களை பல வழிகளில் வளர்ச்சியை அடைய உதவி செய்யும். ஆண்டு துவக்கத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் அடுத்து குரு பெயர்ச்சியும் வருவதும், ராசிக்கு தனஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சனியுடன் இணைவதும், விரைய குருவாக அமர்வதும் அமர்ந்து நடைபெறுவதால் புதிய முயற்சிகளை கைவிட்டு இருக்கும் விடயங்களை சீராக செய்து கொண்டு வருவதற்கான பாதையை தெரிவு செய்வதால் வளம் பெறுவீர்கள். வரும் 26/4/2025 முதல் ராகு கேது பெயர்ச்சியாக தனஸ்தானத்தில் கேது அமர்ந்து ஞான மார்க்கத்தில் உங்களின் செயல்பாடுகளை ஊக்குவிப்பார். ஆன்மீக அன்பர்களின் தொடர்புகள் மூலம் மேன்மை பெற செய்வார். காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் புதிய நண்பர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் வெற்றியின் இலக்கை மட்டும் நினைத்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். அட்டம ராகு சனியுடன் சேருவது தடைகள் இருந்தாலும் உங்களின் பலம் நன்மையையே தரும். விரைய குரு ராசிக்கு 12இல் 6ஆம் இடத்து அதிபதி அமர்வது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பது உங்களுக்கு ஊக்கத்தை தரும். மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல அட்டம சனி ராகுவை பார்ப்பதால் அடுத்து குரு பயிற்சி வரையிலும் உங்களுக்கு எந்த விதமான குறைகளுமின்றி நன்மைகளையே குரு தருவார். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்ட நன்மையே உண்டாகும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்கள் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை பெறுவீர்கள். கடினமான நேரத்தில் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு உதவும். பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பட்டால் பதவி பரிசு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். வருமானம் மேம்படும். பல வழிகளில் இருந்து நன்மைகள் அடைவீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் நவக்கிரக வழிபாடும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு வணங்கி சிவப்பு அரளிப்பூ பூமாலை இட்டு வர சகல காரியமும் தடையின்றி வெற்றியை தரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.